இந்த வெயிட் அதிகமாக ஆக அந்த சுகர் பிபி எல்லாம் வர்ற வயசும் கம்மியாயிட்டே இருக்கு இப்போ. இது ஒரு அலார்மிங் ப்ராப்ளம். சுகர் அதிகமாயிடுச்சுன்னா இந்த சுகருக்கு ஏத்த பின்விளைவுகள் நிறைய இருக்கு. கிட்னி பிரச்சனை, கண்ணு பிரச்சனை, ஒரு சின்ன புண்ணு வந்தாலும் அது ஆறாம போகிறது, கால் பிரச்சனை, நரம்பெல்லாம் மறுத்து போற ப்ராப்ளம், இது எல்லாமே சுகர் ரொம்ப வருஷம் இருந்தா நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த சுகரை ஆல்மோஸ்ட் பெர்மனண்டா கியூர் பண்றதுக்கு ஒரே வழினா இந்த மெட்டபாலிக் சர்ஜரி. அதுக்குன்னு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்கு. அந்த பிளட் டெஸ்ட் பேரு சி பெப்டைடு. அது அந்த பேஷண்ட்டுக்கு பாசிட்டிவ்னு வந்துச்சுனாலே கண்டிப்பா இந்த சுகரை நம்ம குணப்படுத்தலாம். இது இந்த 3-4 சின்ன ஹோல்ஸ் மூலமாவே நீட்டா பண்ணிடலாம். ஸோ நம்ம எல்லாரும் இது ரொம்ப பெரிய ஆப்ரேஷன் நினைச்சுப்பாங்க. கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த ஆப்ரேஷன், அதனால நிறைய பேர் பண்றதுல. பட் அந்தந்த சென்டர்ல எங்க அது ரெகுலரா பண்றாங்களோ பண்ணா மேக்ஸிமம் இந்த பேஷண்ட்ஸ் 1 to 2 days தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியதா இருக்கும். எல்லாம் சின்ன ஹோல்ஸ்ல பண்றதுனால 5 days to 1 weekல அவங்க வேலைக்கே திருப்பி போகலாம். முதல் 2 வாரத்துக்கு கொஞ்சம் லிக்விட் டயட்ல தான் இருக்கணும். மற்றபடி அவங்க எல்லா லைஃப் ஸ்டைல் எல்லாம் நார்மலாவே ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இது முந்தி நினைச்ச மாதிரி ரொம்ப ஒரு பெரிய பயப்படுற அளவுக்கு பண்ற ஒரு ஆபரேஷன் இல்லை. அட் த சேம் டைம் இது ஒரு சின்ன லைப்போசக்ஷன் மாதிரி, ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி ஒரு சின்ன விஷயமும் இல்லை. இது கண்டிப்பா ஒரு பெரிய ஆபரேஷன் தான், ஆனா இது ஈஸியா சேஃபா பண்ணக்கூடிய ஒரு ஆபரேஷன் தான். ஸோ இந்த சர்ஜரி பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆல் இன் ஒன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்யூஷனா இருக்கும் எல்லாருக்குமே. கரெக்ட். ஸோ ஸ்கார்லெஸ் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அந்த சர்ஜரினா என்ன அப்படின்னு. ஸோ அதை பத்தி ஸ்கார்லெஸ் சர்ஜரிங்கிறது ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் அட்வான்சஸ் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில்.